ஏஎஸ்டி அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் நம்ம குழந்தைக்கு இருக்கான்றதுக்கான அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட். கூப்பிடுறப்ப அந்த குழந்தை வந்து திரும்பி பார்க்காது. அதாவது பேசுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும். நம்ம ஒரு வேர்ட் சொல்றோம்னா அந்த வேர்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. தூக்கம் இன்மை, அதாவது குழந்தை வந்து நைட் எல்லாம் ஓடிட்டே ரெஸ்ட்லெஸ்ஸா எழுதிட்டே இருக்காங்களா. இந்த ஆட்டிசம் வந்து எதனால வரும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்போ வரையும் அன்னோன் காஸ் தான். மோஸ்ட் காமனா எதனால இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜெனடிக் ரீசனா இருக்கும். இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு வரலாம். அதனோட ஆன்டிநேட்டல் பீரியட்ல அவங்க அஃபெக்ட் ஆன ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்னாலயும் இந்த ஆட்டிசம் உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்டிசம்க்கு என்னதான் டாக்டர் தீர்வு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க. மதரோட ஆன்டிநேட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன நம்ம கேட்போம். இந்த மாதிரி அக்ரெசிவ் பிஹேவியர், ஸ்லீப்லெஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஆட்டிசம்னால சஃபரா இருக்க பேரண்ட்ஸ்க்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளினிக்கோட நேம் ஆர்என்எம்ஏ கிளினிக் கும்மிடிப்பூண்ல இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.